மக்களே இந்த சண்டே நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வாங்கி வச்ச காளான் வீட்டில் இருந்துச்சு, அதனால் அதை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இந்த டிஷ் பேர் பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா. இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்படி கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் கர்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த கடலை மாவு அண்ட் காஷ்மீரி சில்லி இது எல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா கசூரி மேத்தியை 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா கைக்கு நடுவில் வச்சு கசக்கி போடுங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஊற வச்சிருந்த மஷ்ரூமை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையையும் மிளகாவையும் போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கூடியோ இல்லை நான் கூடியோ இல்லைனா கீ ரைஸ், ஜீரா ரைஸ், கோகோனட் மில்க் பிரியாணி இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில்